ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த வருஷத்தின் 4ஆம் மாதம் காலை வேளையிலே அன்பான எல்லா தேவ பிள்ளைகளை பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அன்புள்ள நல்ல ஆண்டவர் இந்த வருஷத்தின் 3 மாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து தேவையான ஆலோசனைகளையும் தந்து 3 மாதங்கள் முடித்து இந்த 4ஆம் மாதத்தின் முதல் நாள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு நல்ல கிருபை கொடுத்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அவர்களும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒருவரோடு ஒருவர் சந்தோஷமாக நம் ஆண்டவரை சேர்ந்து துதிக்க இந்த நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கடந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. அப்படி அன்புள்ள ஆண்டவர் கடந்த மாதத்தில் நமக்கு பரிபூரண நன்மைகளை உண்டாக்கி பரிபூரண ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி ஆசீர்வதித்து இந்த வருஷத்தின் 3 மாதங்கள் ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்ந்து கடந்து வந்தோம். 4ஆம் மாதத்தின் காலை வேளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற நல்ல வார்த்தைகளை வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். தேவன் சொல்லிய வாக்கு, தேவன் சொல்லிய வார்த்தைகள் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எதை சொல்லுவாரோ அது செய்து முடிக்கிறவர். வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த காலை வேளையில் தேவன் இந்த மாதம் நமக்கு தருகிற வாக்கு என்ன என்பதை நாம் பார்ப்போம். வேதத்தில் 1 பேதுரு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய கரங்கள் ஆசீர்வாதத்தின் கரங்களாக இருக்கிறது. அவருடைய கைகளை குறித்து வேதத்தில் பல பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில் ஒரு 3 இடங்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருங்கள். அப்போ தேவனுடைய கைகள் எப்படிப்பட்டவர்கள்? உபாகமம் 5:15 வாசிக்கும் பொழுது வல்லமையுள்ள கரம் என்று பார்க்கிறோம். தேவனுடைய கை வல்லமையுள்ள கரம், a mighty hand. யோசுவா 4:23 வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் பலத்த கரம் என்று அறிவார்கள். அப்போ தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், தேவனுடைய கரங்கள் நம்மேல் இருக்கிறது என்றால், ஜனங்கள் அவருடைய கரங்கள் பலத்த கரங்கள் என்று அறிவார்கள். 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது இப்படியாக சொல்லுகிறார், பராக்கிரம் செய்கிற கர்த்தரின் வலது கரம். அப்போ ஆண்டவருடைய கரத்தை நாம் பார்க்கும் பொழுது பராக்கிரம் செய்கிற கரங்கள். காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. பராக்கிரம் செய்கிற கரம், பலத்த கரம், அதிசயங்களை செய்கிற கைகளுக்குள்ளே அடங்கி இருப்பீர்களானால் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தால் பிடிக்கப்பட்டு நடக்க யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் அவர்களை மகத்துவமான காரியங்களை காண செய்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போம் என்றால், யோசேப்பு வாலிபனாய் இருக்கல, 17 வயது உள்ளவனாய் இருக்கல, கர்த்தர் அவனுக்கு நல்ல ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். தேவன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அவர் அந்த சொப்பனத்தை காணும் பொழுது 17 வயது உள்ளவராய் இருந்தார். 17 வயதுள்ளவராய் இருந்த யோசேப்புக்கு ஆண்டவர் தன் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனம் நிறைவேறும்படியாக 13 வருஷங்கள் யோசேப்பு தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்தார். வேதத்தில் தெளிவாக வாசிக்கின்றோம். 17 வயதில் கண்ட அந்த சொப்பனம் தன் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக 13 வருடங்கள் தேவனுடைய பலத்த கரத்தில் தங்கியிருந்த யோசேப்புடைய வாழ்வில் 30ஆம் வருஷத்தில் பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். தேவன் அவரை அந்த 30 வயதில் அந்த தேசத்தில் உள்ள ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார். அவர் உயர்த்துகிறவர். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தேவன் சாமுவேலை ஈசாவுடைய வீட்டுக்கு அனுப்பி அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அந்த நாளில் அபிஷேகித்த பின்பு தாவீது பல வருஷங்கள் காத்திருந்தார்.
தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அவர் அடங்கியிருந்தபடினால் தேவன் தாவீதையும் ராஜாவாக நியமித்து அவரை ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உயர்த்த அவர் தீர்மானித்திருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு உயர்வான மாதம், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம். யாரெல்லாம் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிறார்களோ அவர்களே ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற ஆண்டவர், வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ள ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை நான் ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். இந்த 4ஆம் மாதம் ஆண்டவர் நம் அனைவரோடு பேசி கொண்டிருக்கிற, நமக்கு சொல்லி கொண்டிருக்கிற வாக்கு என்னவென்றால், அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம், தேவனுடைய கைக்குள்ள அடங்கி இருப்போம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு முன்பாக உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆம் தகப்பனே, உடைய வார்த்தைகளின் மூலமாக என்னோடு நீர் பேசி வருகிறீர், என்னை உற்சாகப்படுத்தினீர். என்னையும் என் குடும்பத்தையும் உடைய பலத்த கைகளுக்குள்ளே, பராக்கிரம் செய்கிற கைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், தேவன் இன்று காலே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நிச்சயமாக இந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். உயர்வுகளை காண்பீர்கள். குடும்பத்தில் உயர்வு, உத்தியோகத்தில் உயர்வு, சரீர ஆரோக்கியத்தில் கர்த்தர் நல்ல ஒரு உயர்வை கொடுப்பார். இந்த மாதம் நீங்கள் எங்கே சென்றாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, நிறைவான மாதமாக, சமாதானத்தின் மாதமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள அன்பின் நல்ல பிதாவே, சகல ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் மூல காரணராய் இருக்கின்ற உம்மை நோக்கி இன்று காலை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த வருஷத்தின் 3 மாதங்கள் எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கண்ணின் மணி போல் காத்து, நாங்கள் செய்த எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து 3 மாதங்கள் சந்தோஷத்தோடு முடிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 4ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையில் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு பேசின நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சொன்னீர், யாரெல்லாம் உடைய பலத்த கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறார்களோ அவர்களே ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று சொல்லி, காரியத்தை வாய்க்கை செய்கிற கர்த்தருடைய வல்ல கரத்திலும், பராக்கிரம் செய்கிற கரத்திலும், பலத்த கரத்திலும் அடங்கி இருக்கிறவர்களே நீர் உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி. வேதத்தில் இன்று நாங்கள் பார்த்தோம், யோசேப்பை 17 வயதிலே அந்த சொப்பனத்தின் மூலமாய் நீங்கள் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தினீர். 13 வருஷங்கள் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்தபடினால்தான் அவருடைய வாழ்வின் 30ஆம் வருஷத்தில் அந்த ஒரு பெரிய ஸ்தானத்தில் உயர்த்தினீர். அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரை உயர்த்தினீர். யோசேப்பின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களோட தேவனாய் இருந்து எங்களுக்கும் இந்த மாதம் நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்றவர். இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்க, எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அன்றவர் இந்த ஜபத்தில் எங்கிருந்து அவர்கள் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜபிக்க. கடந்த 3 மாதங்களை பார்க்கிறோம். இந்த 4ஆம் மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உயர்வான மாதமாக, நல்ல ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, உம்மிடத்தில் சேருகிறவர்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க ஏற்றுக்கொண்டு அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் உங்களுடைய வசனத்தின் படி இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்க, ஒவ்வொரு வீட்டின் மேல் எங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த கண்களில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீருடைய பலத்த கரத்திற்குள், பாதுகாப்பின் கரத்திற்குள் வைத்து, அதிசயங்களை செய்கிற கரங்களுக்குள் வைத்து ஆசீர்வதிக்கணும் என்று நான் ஜபிக்கிறேன். தகப்பனே, வீடுகளில் தேவ சமாதானம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, உத்தியோகங்களில் நல்ல உயர்வை கர்த்தர் இந்த வருஷத்தில் நீர் கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய படிப்பில் ஆண்டவர் இருப்பீராக. விசேஷமாக 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரத்தில் இன்று காலே நான் கொடுத்து ஜெபிக்க, அந்த தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் விவேகத்தையும் தெளிந்த புத்தியும் கொடுத்து பிள்ளைகள் இந்த தேர்வில் நன்றாக எழுதி அவர்கள் அடுத்த வகுப்புக்கு போக கர்த்தர் உதவி செய்வதாக. அப்படி உத்தியோகத்தில் இருக்கிறப்பா எல்லாமுடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் செய்கிற உத்தியோகங்களில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உதவி செய்வீராக. அப்படி சொந்த தொழில் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய பலத்த பாதுகாப்பின் கரத்திலே கொடுத்து ஜெபிக்க. பொல்லாத சத்ருவானவன் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொண்டு வரணும் என்று நினைக்கிறேன். அவனுடைய எல்லாம் தீமை தீங்கு பொல்லாதவங்களை கர்த்தர் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்கள் வாய்க்க நீர் பண்ணுவீராக. ஒரு நல்ல உயர்வான ஆசீர்வாதத்தினாலே உடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுதும் பான பிள்ளைகளே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுதும் அவர்கள் தைரியத்தோடு இருக்க உதவி செய்யுங்க. சகல துதி கனம் மகிமை உமக்கே தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் சந்தோஷத்தோடு இருங்க. நீங்கள் உங்கள் குடும்பங்கள் தேவன் ஆசீர்வதித்து நல்ல உயர்வான ஆசீர்வாதங்களை பெற்று வாழுங்கள் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.